ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் இமேஜை எப்படி ஒரு கார்ட்டூன் இமேஜாக நம்ம வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்லேயே நம்ம வந்து கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ அப் டு எண்டு முடிய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சார்ட் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணுறதை விட இதில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நம்ம இதிலே பண்ணிட்டு போயிடலாம். இதுலேயும் கார்ட்டூன் இமேஜ் மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் நாம் வந்து கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்போட ப்ரோ வெர்ஷன் வேணும்னா அந்த கீழே இருக்க அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லைனா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸ் சிம்பிள் இருக்கும் டாப்பில், அதை கிளிக் பண்ணி கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆப் பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் வந்து அதில் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரியில் உள்ள அந்த இமேஜஸ்லாம் இதில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி கேலரிக்கு போகணுன்னா கீழே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான ஃபோல்டரில் போய் அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் ஆல்பமில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீன் சைஸில் அந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அதை ட்ராக் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தன்னாலே அது கலர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் ஆகிரும். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் நாம் வந்து இதை டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம வந்து இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம பண்ணாமலே நம்ம பண்ணிடலாம். ரைட் சைடில் ஒரு டாப்பில் வந்து ஒரு ஆரோ கீ இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் இதை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நாம் கன்வெர்ட் பண்ண அந்த கார்ட்டூன் இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே அதை கிளிக் பண்ணிட்டு அதில் நிறைய கலராக நிறைய சர்க்கிளுக்குள்ளே நிறைய கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக உள்ளது தான் வேணும்னா இந்த செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரியல் பேக்ரவுண்டில் என்னது இருக்குமே அதுவே அதில் வந்துடும். அதுக்கப்புறம் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு வந்து கார்ட்டூனாகவும் ஒரு சைடு நார்மல் இமேஜாக இருந்த மாதிரி இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒரு 3 மாடலில் இருக்குது. இந்த மாதிரி மாடலில் வேணால் நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இதை மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் எஃபெக்ட் மாறுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மற்ற ஆப்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறத விட இந்த ஆப்பில் வந்து ஒரே சிங்கிள் டச்சில் வந்து நீங்கள் வந்து கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டாப் ரைட் சைடு கார்னரில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸும் அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த மினி இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து என்னதுன்னா நம்ம ரியல் இமேஜுக்கும் கார்ட்டூன் இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி குட்டியோண்டு இருக்கும். அது தேவையில்லைனா நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் மார்க் இல்லாமல் நாம் வந்து இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மறுபடியும் அந்த பேக் பட்டனை கொடுத்து பேக் போய்க்கோங்க. போயிட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் காசு கட்டி எதுக்கு நம்ம ஏன் சேவ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கார்ட்டூன் இமேஜாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஆப்பில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். நார்மலாக ஒரு கார்ட்டூன் இமேஜுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஆப்பில் நல்லாவே தான் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.